பாருங்கள், ஆப்டிடியூடில் வந்து ஜாமெண்ட்ரி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். கேட்டு, மேட்டு, டான்செட்டு, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க இல்லையா, கியூட்டு, கிளாட்டு எல்லாத்துக்கும் இந்த ஜாமெண்ட்ரி வருது. பேங்க் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரின்னு பேரே வராதுங்க. ஜாமெண்ட்ரி மென்சுரேஷன் அப்படின்னு இருக்காது. ஏரியா, வால்யூம் அப்படின்னு தான் வந்துருக்கும். ஏரியா, பிளேன், வால்யூம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஏரியா, பிளேன், வால்யூம் எல்லாமே வந்து ஜாமெண்ட்ரி மென்சுரேஷனில் தான் வரும். ஸோ நம்ம முன்னாடி நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஜாமெண்ட்ரி மென்சுரேஷன் சேர்த்து எடுப்போம். இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் ஷீட் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. எப்படின்னா ஜாமெண்ட்ரி தனியாகவும் மென்சுரேஷன் தனியாகவும் எடுப்போம். மென்சுரேஷன் 2D 3D அப்படி இருக்குது. 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 3 to 6 கொஷின்ஸ் கேட்பாங்கப்பா ஜாமெண்ட்ரியில் வந்து வெயிட்டேஜ். ஈவன் டிஎன்பிசி இருந்தாலும் சரி, கேட்மேட் டான்செட்டு, பேங்க் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எது இருந்தாலும் சரி, 3 to 6 கொஸ்டின்ஸ் கேட்பான் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா, அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் ஸ்கோர் பண்ண முடியும். இதை ஸ்கிப் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லெஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ரிக்வயர்டு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்காம போயிடும். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுப்பேன் உங்களுக்கு இன் பிட்வீன். பேசிக் ஃபார்முலாஸ் ஜாமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஜிக்கெல்லாம் போட முடியாது. ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ நிறைய ஃபார்முலாஸ் நம்ம வந்து கேதர் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் புக்ஸில் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி பேசிக் ஃபார்முலாஸ் சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது. பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக. ஓகே, பாருங்கள், இந்த ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக இருக்கக்கூடிய மேக்ஸு கன்வர்ஷன் தெரிஞ்சுப்போம். மேக்ஸு கன்வர்ஷன். ஸோ கன்வர்ஷன் அப்படின்னா எது என்னங்கிறது லோயர் ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம். பாருங்கள், 1 centimeter which is equal to the 10 millimeter. சரிங்களா, படிச்சிருக்கோம் இல்லையா. 1 meter which is equal to the 100 centimeter. 1 kilometer which is equal to the 1000 meters. Already we known very well. Similarly, 1 foot which is equal to 12 inch. ஓகேங்களா. 1 yard which is equal to the 3 feet. 1 yard 36 inchலையும் சொல்லலாம். 1 mile 1760 yards. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். லோயர் ஸ்டாண்டில் படிச்சிருந்தால் திரும்ப டெவலப் பண்ணிக்கணும். 1 square centimeter அப்படிங்கிறது 100 square millimeter. 1 square meter அப்படிங்கிறது 10,000 square centimeter. 1 hectare அப்படிங்கிறது 1000 square meter. 1 square meter அப்படிங்கிறது 100 hectare. 100 hectares. 1 square kilometers வந்து 1 lakh square meter. ஸோ இது மாதிரி கன்வர்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் இன்கேஸ் கொஷின் கேட்கும்போது ஆன்சர் கொடுக்க முடியும். 1 square feet is 144 square inches. 1 square yard 9 square feet. 1 acre 4840 square yard. 1 acre 43,560 square feet. 1 square mile 640 acres. ஸோ இது மாதிரி நீங்கள் கன்வர்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வால்யூம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 cubic centimeter is 1000 cubic millimeter. 1 cubic meter is 1 lakh. சரிங்களா, 1 lakh 10 lakhs cubic centimeter. 1 cubic feet is 1728 cubic inch. 1 cubic yard 46,656 cubic inch. 1 cubic yard 27 cubic feet. ஸோ அப்படியே இது படிச்சுட்டே போனீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. சரிங்களா. ஸோ தனியாக உட்காந்து இண்டிவிஜுவலாக உங்களுடைய ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி நிறையா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, அந்த கன்வர்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அந்த parallel லைன் கட் பை டிரான்ஸ்வெர்சல். ஸோ டிரான்ஸ்வெர்சல்ஸ்னால் தமிழ் என்ன, குறுக்கு வெட்டு கோடுகள். சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட்டு லிசன் பண்ண நீங்கள் வந்து இந்த இது டவுன்லோட், அதாவது யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இது டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த நோட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா. ஸோ parallel லைன் கட் பை எ டிரான்ஸ்வெர்சல் அப்படின்னா குறுக்கு வெட்டு கோடுகள்.
ஓகேவா? ஸோ பேரல் லைன்ஸ் தான் எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க, எப்படி இருக்கும் அதான் வந்து இங்கே பார்த்துட்ருக்கோம். டிரான்ஸ்வர்சல் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ டூ பேரலல் லைன்ஸில் வந்து ஒரு இன்டர்செக்ட் நடந்திருக்கும், குறுக்கு வெட்டு நடந்திருக்குங்க. அதுதான் வந்து இங்கேயும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வச்சு சொல்கிறாங்க. எப்படி ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்குது பாருங்கள். ஒரு டூ பேரலல் லைன்ஸில் வந்து ஒரு குறுக்கு வெட்டு வரும்போது there are 8 angles are formed. அதுதான் முக்கியமானது. இப்போ அந்த ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஆங்கிள்ஸ் இன் தி சேம் பொசிஷன்ஸ் ஆன் போத் பேரலல் லைன்ஸ் ஆர் கன்கரண்ட். சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். திஸ் ஆங்கிள்ஸ் ஆர் சேம், சிமிலர்லி திஸ் ஆங்கிள்ஸ் ஆர் சேம், சிமிலர்லி திஸ் ஆங்கிள்ஸ் ஆர் சேம், 4 to 8 சேம். அதான் சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் சேம்ஸ் அது மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது 1 7 1 5 3 7 2 6 4 8. சிமிலர்லி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர். ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் இங்கே பாருங்கள் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஆங்கிள் தான் 4 5 3 6 வந்து ஈக்குவலாக இருக்குமாம்மா. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ 3 ஈக்குவல் டு 5. சரிங்களா? அதே மாதிரி 4 ஈக்குவல் டு 6. அவன் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள், 180 டிகிரிக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ப்ளஸ்ஸு அது 5 அப்படி சேர்த்தோம்னா உங்களுக்கு 180 டிகிரி வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ வந்து பாருங்கள், இது இந்த ஆங்கிள் சேமாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் சேமாக இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி சேம் சைடு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ நீங்கள் இப்படியே இது படிச்சுட்டு போனோன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. இது ரிலேட்டடாக சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நம்ம வந்து இதோடைய மீனிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அடுத்து பாருங்கள், வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் பாருங்களேன். இது எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி கிராஸாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 45 டிகிரி இந்த 45 டிகிரி ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி 35 இது 35 ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அட்ஜஸ்டன் ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், இது எல்லாமே நம்ம வந்து ட்ரிக்னாமெண்ட்ரியில் பார்த்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? சரி, நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது ஆங்கிள் ஆஃப் பைசெக்டர் தேரம். ஓகேங்களா? அது கோண இரு சம வெட்டி தேற்றம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இதை வச்சு கொஷின்ஸு எக்ஸாமில் நிறைய அப்ளிகேஷன் சம்ஸ் கேட்குறாங்க. பார்த்துங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ட்ரையாங்கிளில் என்ன பண்ணியிருக்காங்க, குறுக்கு வெட்டு ஒன்று நடந்துருக்குதுங்க. அதான் பைசெக்ட் ஆகிருக்குது. ஸோ த ட்ரையாங்கிள் ஏபிசி ஆர் ட்ரையாங்கிள் பிஏசி. ஸோ ட்ரையாங்கிள் பிஏசி. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? இந்த பிஏசி விச் இஸ் ஈக்குவல் டு தி எதை குறிக்குதுன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் ஏவை தான் குறிக்குது. ஸோ ஆங்கிள் ஆஃப் பிஏசி எழுதியிருக்கிறது இந்த மிடில் இருக்கக்கூடிய ஏவை தான் ஆங்கிளே குறிக்குது, கோணத்தை குறிக்கக்கூடியது. ஸோ ஆங்கிள் ஆஃப் பிஏசி அதனுடைய ஆங்கிள்ஸ் பாருங்கள், குறுக்கு வெட்டு. ஸோ பை இன்டர்செக்ட் வித் ஆர் பைசெக்டர் வித் ஏடி, குறுக்கு வெட்டு ஆயிடுச்சுங்க. அப்படி குறுக்கு வெட்டு ஆன ட்ரையாங்கிள்ஸை இது வேறு ஆங்கிளில் இருக்குமா, அதான் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது வேறு ஆங்கிளில் இருக்கும் 2ன்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? சரி, இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஒரு தேரம்ஸ் கராலரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஏபி அழகாக கவனிச்சுக்கோ. ஏபி டிவைடட் பை, ஸோ ஏபி ஏசி தான், ஏபி ஏசி which is equal to the AB divided by AC which is equal to the BD divided by DC. ஞாபகம் வச்சுக்கோ, இதான் வந்து அதோடைய தேற்றம். ஸோ இந்த தேரம்ஸை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏபி டிவைடட் பை, புரியுதா, ஏபி டிவைடட் பை ஏசி, பிடி டிவைடட் பை டிசி. ஓகேவா? அடுத்த ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு வேறு ஒரு கலரில் கொடுக்குறேன். பிடி. ஸோ பிடி டிவைடட் பை டிசி விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏசி. அப்படி ரெண்டு விதமான இந்த தேரத்தை மாற்றி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, வேறு ஏதாவது இதுக்கு ஆங்கிள் ஆஃப் பைசெக்டர் தேரனுக்கு வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொன்று இருக்குது பாருங்கள். அதாவது இதே தான் வந்து என்ன சொல்லியிருக்குங்க, மாற்றி கொடுத்துருக்கோம். ஏபி டிவைட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி டிவைட் பை டிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ வேறு ஒன்று சொல்லணும் அப்படின்னா பிடி பார்த்துங்க,
BD divided by DC, அதே தான் BD divided by DC which is equal to AB divided by AC ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதையும் நம்ம வந்து ரிவர்ஸாகவே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தேற்றத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா மட்டும்தான் இதுக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து ஆன்சர் கொடுக்க முடியும். பார்த்துங்க, இப்போது ஒரு ட்ரையாங்கிளை வந்து பைசெக்டில் பண்ண மாதிரி இப்போது ஒரு ட்ரையாங்கிளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹரிசாண்டல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அந்த பிங்க் கலர் லைன்ஸ் பாருங்கள், ஹரிசாண்டல் லைன்ஸ். இதுக்கு வந்து பேசிக் ப்ரொபஷனாலிட்டி தேரம் ஆர் தேல்ஸ் தேரம் அப்படின்னு. ஸோ தேல்ஸ் தேரம் சொல்லி 10th ஸ்டாண்டர்ட் ஜாமெண்ட்ரி புக்கில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் போய் இதை படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த தேரம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த தேரத்தின் மூலமாக நம்ம என்ன 2 ட்ரையாங்கிள் உள்ளே இருக்குது. உள்ளே வந்து ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏபி பார்த்துக்கலாம். அந்த பக்கம் ஃபுல்லாக ஏபி டிவைடட் பை ஏடி. புரியுதா? ஏபி டிவைடட் பை ஏடி அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபி டிவைடட் பை ஏடி. அதே போல் ஏசி டிவைடட் பை ஏஇ. புரியுதா? அதுதான் வந்து ஃபஸ்ட்டு தேரம். அது ஃபுல் லென்த் ஏபி டிவைடட் பை ஏடி ஆஃபாக வரக்கூடிய அந்த ட்ரையாங்கிள். திரும்ப ஏசி டிவைடட் பை ஏஇ. அடுத்த ஒரு தேரம் பாருங்கள், வேறு ஒரு கலரில் கொடுக்குறேன், ரெட் கலரில் கொடுக்குறேன். ஏபி சரிங்களா, அந்த கம்ப்ளீட்டாக ஏபி டிவைடட் பை டிபி. எப்படி புரியுது பாருங்கள், டிபி அதுதான் வந்து இந்த தேரம். ஸோ ஏபி டிவைட் பை டிபி. அதே மாதிரி ஏசி டிவைடட் பை இசி. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2வது தேரத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? 3வது தேரம் பாருங்கள், பேசிக் ப்ரொபஷனாலிட்டி தேரம். ஏடி எங்கே இருக்குது, வேறு ஒரு கலர்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ கலர் மேபி க்ரீன் எடுத்துக்கலாம். ஸோ க்ரீன்லேயே பாருங்கள், இதான் ஏடி. ஓகேவா? அதான் வந்து ஏடி டிவைடட் பை டிபி. டிபி புரியுதா? அதே மாதிரி ஏஇ டிவைடட் பை இசி. ஸோ 3வது தேரம். இந்த 3 தேரத்தையும் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய 2 தேரம் என்னது, ஆங்கிள் ஆஃப் பைசெக்டர் தேரமும் தேல்ஸ் தேரமும் கரெக்டாக நீங்கள் 1 or 2 times 3 times போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டா தான் பின்னாடி வரக்கூடிய சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இல்லை இது விளையாட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சம் வந்து 3 to 6 சம்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, தெரியாமல் போயிடும். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கிள் அது ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலி இது ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் எழுதினீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுமோ அதை விட குறைவதற்காக தான் இது மாதிரி ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால் இந்த சார்ட்டை வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நோட் பண்ணுறதை விட ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். அப்படியே பார்த்துட்டு போயிடாதீங்க, ஞாபகத்தில் நிற்காது. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள். பிளேன் ஃபிகர்ஸ் டைப் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த படம் இருக்கும், அதோட சைட்ஸ் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், டயகனல்னால் மூளை விட்டங்கள் எப்படி இருக்கும், பெரிமீட்டர்னால் சுற்றளவு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு சுற்றளவு, ஏரியா பரப்பளவு. சரியா? இது மூளை விட்டங்கள் அல்லது மூளை விட்டங்கள் தான் வரும். சரிங்களா? மூளை விட்டங்கள். ஸோ சைட்ஸ் ஆங்கிள்ஸ் கோணங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி, ரைட். இப்போ ட்ரையாங்கிள்ஸ், எனி ட்ரையாங்கிள், ஏதாவது ஒரு முக்கோணம், அதான் வந்து இதோடைய அர்த்தம். ஏதாவது ஒரு முக்கோணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த முக்கோணத்தில் பாருங்கள், படம் வரைஞ்சிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ இந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் இது சால்வ் பண்ண முடியும். சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே எங்கேயாவது ஃபோனை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இது கவனிக்க முடியாது. பார்த்துக்கோ, ஏக்கு ஆப்போசிட் தான் சைடு ஏ வரும், சிக்கு ஆப்போசிட் தான் சைடு சி வரும், பிக்கு ஆப்போசிட் தான் சைடு பி வரும். புரியுதா? ஸோ இதை வந்து எழுதுனா தப்பாக போயிடும். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கேன், திரும்ப. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு ஹைட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிள்னால் ஒரு ஹைட்டு இருக்கும். என்ன சொல்லியிருக்கான், ஏபி அண்ட் சி ஆர் 3 sides ஆஃப் ட்ரையாங்கிள். ஹெச் இஸ் தி ஆல்டிடியூட். இட்ஸ் நாட் எ ஹைட், ஆல்டிடியூட்னு சொல்லுவோம் அதுக்கு. சரிங்களா? உயரம் தான்,
குத்து உயரம்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து இது குத்து உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சொல்லியிருக்காங்க ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி. சிமிலர்லி த ஆங்கிள் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பி இஸ் நாட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் சி. பட் த ஆங்கிள் ஆஃப் ஏ the sum of the angle of ABC is which is equal to the 180 degree. ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதான் வந்து இது நீ வந்து இதெல்லாம் தெரியும் சார், இதெல்லாம் படிக்கணுமா? கண்டிப்பாக படிக்கணும். இது புரிய தான் அடுத்தடுத்த ஆங்கிள்ஸ், அடுத்தடுத்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் எப்படி இருக்கும், கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண முடியும். பட் இதுக்கு டயகனல்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்துக்க மறந்துடாத டயகனல்ஸ். பட் வாட்ஸ் பெரிமீட்டர்? இந்த 3 பக்கத்தையும் கூட்டணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்கு இல்லையா, அதுதான் பெரிமீட்டர். விச் இஸ் ஈக்குவல் டு தி 2s அப்படின்னு மறந்துடாதீங்க. விச் இஸ் ஈக்குவல் டு தி 2s. ஸோ பரப்பளவுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும். ஸோ எப்படி பாருங்கள், ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு தி ஆஃப் பிஹெச் படிச்சிருக்கோம் இல்லையா, ஏ ஈக்குவல் டு தி ஆஃப் பிஹெச். ஸோ பிங்கிறது பேஸ், ஹெச்ங்கிறது ஆல்டிடியூட். வேறு ஏதாவது ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கா? ஆஃப் எனி சைட்ஸ் இன்ட்டு த லென்த் ஆஃப் தி பர்பண்டிகுலர் ட்ராப்ட் ஆன் தட் சைட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் வச்சு நிறையா சம் போட்டிருப்போம், சரிங்களா? அதாவது வாட்ஸ் த ஏரியா ஈக்குவல் டு தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஜென்ரலி இது மாதிரி இந்த ட்ரையாங்கிள்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. இது ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா சமபக்க முக்கோணம். ஸோ இதில் புரிஞ்சிச்சு, நிறைய டைமிங் எடுக்கும், நிறையா இருக்குது இல்லையா? சமபக்க முக்கோணம். யூ கான்ட் ஸ்கிப் திஸ் டாபிக். அதை பார்த்துக்க, இந்த டாப்பிக்கை ஸ்டிக் பண்ணவே முடியாது. அது சொல்கிறேன், 3 to 6 கொஷின் கேட்குறான், 6 கொஷின் மேக்ஸிமம் கேட்டு விட்றான். சரி, இது சமபக்க முக்கோணம் பார்த்தாலே புரியுது, எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். அதனால தான் ஏன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தியா. அப்போ என்ன மீனிங்? எல்லா பக்கமும் சமமாக இருக்குது அப்படின்னு. அதனால் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஆங்கிள் இந்த பேஜ் இருக்குது பார்த்தியா, ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு தி பிசி விச் இஸ் ஈக்குவல் டு சிஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஆனால் இங்கே ஒன்று கொடுத்துருக்கா பாருங்க, all angles are same, the angles are definitely it is 60 degree. ஸோ மூளை விட்டம் கிடையாது. பெரிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு தி, ஸோ ஏ ப்ளஸ்ஸு ஏ 3a தான். இட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஏ ஈக்குவல் டு √3 டிவைடட் பை 4a². மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு முக்கோணத்தையும் ஒரு பக்கம் இப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய பரப்பளவு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஃப் சைடு இஸ் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. சைடு இஸ் 4 சென்டிமீட்டர், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்பாங்க. ஏ ஈக்குவல் டு √3 டிவைடட் பை 4a² அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் போகலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன இருக்கும்? செங்கோண முக்கோணம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செங்கோண முக்கோணம். ஓகே, செங்கோண முக்கோணம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி வந்து ஏதாவது சொல்கிறோம்ல, அது பேர் நாங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தாச்சு. ஒரு ஆங்கிள் கண்டிப்பாக 90 டிகிரி. இப்போ ஜென்ரலி ஒரு ஆங்கிள் கொடுத்து இப்படி ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன குறிக்கும்? 90 டிகிரியை குறிக்கும் அப்படின்னு எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு. ஓகேவா? பாருங்கள், ஏக்கு ஆப்போசிட் ஏ இருக்குது, பிக்கு ஆப்போசிட் வந்து பி இருக்குது, சிக்கு ஆப்போசிட் சி இருக்குது. இது ஜென்ரலி ட்ரையாங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் அப்படி தான் சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏ போய் பார்க்கலாம், அதோடைய சைடு எப்படி இருக்குது? A is not equal to B is not equal to C, but A square which is equal to the B square plus C square. What is this? This is the Pythagoras theorem. Pythagoras theoremத்தில் இதான் சொல்கிறோம். ஸோ Pythagoras theoremத்தில் BC square which is equal to the AB square plus AC square. அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி ஆங்கிள் வந்து the sum of angle A plus sum of angle B plus sum of angle C which is equal to the sum of angle A. அந்த பிசி ஆங்கிளை வந்து சம் பண்ணினா ஆங்கிள் ஏக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. நோ டயகனல். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டரு ஆர்டினரி ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு என்ன பெரிமீட்டரோ அதே தான். ஸோ ஏரியா பாருங்கள், ஆஃப் ஆஃப் தி
ப்ராடக்ட் ஆஃப் தி டூ லெக்ஸ், பர்பண்டிகுலர் சைட்ஸ் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் தி டூ லெக்ஸ், அதாவது இந்த பியும் சியும் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஐசோலெசஸ் ட்ரையாங்கிள். ஐசோலெசஸ் ட்ரையாங்கிள்னு அர்த்தம் இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்களேன், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டாங்க ஏபிசின்னு, இந்த இடத்துல 90 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஒரு பிடி ஒரு பர்பண்டிகுலர் லைன்ஸ் போகுது. ஸோ 2A கொடுத்தீங்கன்னா 2 சமபக்கம் அப்படின்னு அர்த்தம். பேஸ் வந்து டோட்டலாகவே இது பேஸ், கம்ப்ளீட்டாகவே இது பேஸுங்க. பேஸில் B/2, இது B/2 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதோட பெரிமீட்டர் எப்படி இருக்கும்? ஸோ 2A, இந்த ஏவையும் இந்த ஏவையும் ஆட் பண்ணி கீழே இருக்க பியை வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா 2A + B, இட்ஸ் தி பெரிமீட்டர் ஆஃப் தி ஐசோலஸ் ட்ரையாங்கிள். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி ஐசோலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா A = B/A √4A² - B². இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோ. ஸோ A = B/4 √4A² - B² அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து இருசமபக்க முக்கோணத்துடைய ஃபார்முலா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து கிளியராக புரிஞ்சாதான் இந்த ஜாமெட்ரியில் கொஷின்ஸ் அட்டன் பண்ணவே முடியும். ஸோ தேர்டு ஒன் குவாட்ரிலேட்ரல் ட்ரையாங்கிள். குவாட்ரிலேட்ரல் ட்ரையாங்கிள் அர்த்தம் நாற்கரம், தமிழில் வந்து நாற்கரம். ஸோ நாற்கரத்துக்கு பாருங்களேன், டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் சைடு இருக்கும், எல்லாமே ஒன்றாவே இருக்காது. பட் இட்ஸ் எ டயகனல் இருக்குதுங்க, கம்பல்சரி டயகனல் இருக்குது. தெரியுதா? ஏசி அப்படிங்கிற ஒரு டயகனல் இருக்குது, 2 பர்பண்டிகுலர்ஸ் இருக்குது, டிஇ, அதே மாதிரி பிஎஃப், 2 பர்பண்டிகுலர்ஸ் இருக்குது. ஸோ இதில் சைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிசி இஸ் நாட் ஈக்குவல் டு சிடி. ஸோ இதை வந்து பார்த்துக்குறோம். டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏசிங்கிற ஒரு டயகனல்ஸ் இருக்குது, பட் திஸ் ஏசி இஸ் நாட் ஈக்குவல் டு பிடி. ஸோ பிடிங்கிறது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வேறு ஒரு கலரில் உங்களுக்கு டயக்ராம் பண்ணணும்னா இது பிடி. இங்கே ஒரு பிடி வருது பார்த்தீங்களா? இந்த பிடி கிடையாது, இது டயகனல் கிடையாது. பட் வந்து அது மாதிரி கோடு போட்டால் வேறு மாதிரி மீனிங்காக போயிடும். அதனால் டாட் லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஏசி இஸ் நாட் ஈக்குவல் டு தி பிடி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, வாட் இஸ் பெரிமீட்டர்? அந்த சம் ஆஃப் தி ஃபோர் சைட்ஸ், சம் ஆஃப் தி ஃபோர் சைட்ஸ் தான் பெரிமீட்டர்ஸ். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா, குவாட்ரிலேட்ரல் இல்லையா? ஸோ A = half into D into the sum of the perpendiculars P1 + P2. இது ஞாபகம் வச்சுக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நிறையா தெரிஞ்சுக்க வேண்டாம், அதே தான் சம் ஆஃப் தி பர்பண்டிகுலர் ட்ரான்ஸ் ஆன் தட் டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா A = half into D into P1 + P2. ஓகேங்களா? ஸோ சம் சால்வ் பண்ணும்போது தெரியும், அடடா இது பாருங்க தேடி போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு 2 days டைம் இருக்கிறனால கண்டிப்பாக இதை படிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒன் ரெக்டாங்கிள்ஸ், செவ்வகம். சாதாரண செவ்வகம் பார்ப்போம். அந்த செவ்வகம் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ். ஸோ 2 லென்த் இல்லையா? இது ஒரு லென்த், இது லென்த்து, இங்கே பிரெத் இருக்குது, இங்கே பிரெத் இருக்குது. ஸோ நடுவில் வந்து ஆரிஜின் கொடுத்துருக்காங்க, பட் எல்லாமே 90 டிகிரிஸ் டோட்டலாகவே. டயக்னல்ஸ் 2 டயக்னல்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா? அதாவது ஏசி பிடி அப்படிங்கிற ஒரு டயக்னல்ஸ் இருக்கும். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, தெரியும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நேராக பெரிமீட்டருக்கு போய்க்கலாம். ஸோ P = 2L + 2B. வேறு ஒரு பெரிமீட்டர்னா, ஸோ 2 of L + √D² - L². அதாவது அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, பித்தாகரஸ் தேரம் போட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 2 of B + √D² - B. ஸோ திஸ் perimeter is very very important. What is perimeter? P = 2 into square root of D² + 2A. What is a very very, why it is called very very important here? என்னங்க இருக்கு, பெரிமீட்டரும் இருக்குது, பார்த்துங்க, பெரிமீட்டரும் இருக்குது, டயகனல்ஸ் இருக்குது, ஏரியா இருக்குதுங்க. டேரெக்டாக ஏரியா ஃபார்முலா இங்கேருந்து எடுக்கலாம். ஸோ பெரிமீட்டரை பேஸ் பண்ணி நம்ம ஏரியா ஃபார்முலா டேட்டா கொண்டு போகலாம். இப்போ ஏரியா கொடுத்துட்டு பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா ஆன்சர் கொடுக்கலாம், டயகனல் கொடுத்து பெரிமீட்டர் கொடுத்து ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து அப்படி பிச்சு மேஞ்சி பார்க்கணும், சும்மாலாம் பார்க்கக்கூடாது, பார்த்தா தான் ஆன்சரே கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஏரியா? ஆல்ரெடி நோ L × B. ஸோ பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணிங்கன்னா எல், அது எல் இன்ட்டு பிஐ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √D² - L².
ஸோ இது எப்படி வந்துச்சு நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரெத்து எல்லு அப்படிலாம் வருது இல்லையா, பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பின்னு வச்சுக்கோங்க. அதாவது இது டயகனல் டி, இது டயகனல் டி, இது வந்து பிரெத்து, இது லென்த்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துடும், இப்போ ஆன்சர் வந்துடும். ஓகேவா? வாட் இஸ் பி? பி ஸ்கொயர், அது எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, சாரி எப்படிப்பா, பி ஸ்கொயர் கவனியே, இந்த இது வந்து டிப்பா, இது வந்து டி. ஓகே, டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்துடும். ஓகே, இப்போ வந்து பி ஸ்கொயர் தானே தேவை. வாட் இஸ் பி ஸ்கொயர்? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர். அங்கே வந்துருச்சு பாருங்கள், அதுதான் இந்த ஃபார்முலா. புரியுதா? அதே மாதிரி தான், அதே பேஸ் பண்ணி எல்லுக்கு ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முலா எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணாலே ஈஸியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ஸ்கொயர் இல்லையா. அடுத்த ஸ்கொயர் வந்து சாதாரணமாகவே நம்ம பார்த்துட்ருப்போம் அடிக்கடி. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், 2 டயகனல்ஸ், ஆரிஜின், ஆல் ஆர் 90 degrees, எல்லாமே தெரிஞ்சது, அதெல்லாம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பட் வாட் இஸ் த டயகனல்? A√2. ஸோ இதை வச்சு நிறையா கொஷின்ஸ் கேட்டு வச்சுருக்கான் இல்லையா. ஸோ எப்படி இது கேட்டிருக்கான் அப்படின்னு பார்க்கலாமா. இந்த ஸ்கொயரில் இப்படி கிராஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிருமா? இது ரைட் ஆங்கிள், இதான டயகனல், இதான ஏ, இதான ஏ. ஸோ பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணுறீங்க. பித்தாகரஸ் தேரம், வாட் இஸ் பித்தாகரஸ் தேரம்? டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர், டி ஈக்குவல் டு A√2. அதான் கொடுத்துருக்கோம். புரியுதா? டி ஈக்குவல் டு A√2. ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதனுடைய பெரிமீட்டர்ஸ் இல்லையா, பெரிமீட்டர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2D√2. அதே மாற்றி 2D√2. வாட் இஸ் ஏரியா? ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஓகே, பட் ஏ ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கேன்னு எடுத்துக்கலாம்ல, ஏன்னா டி ஸ்கொயர் டிவைட் பை 2, பி ஸ்கொயர் டிவைட் பை 16 எல்லாமே அங்கேருந்து கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணி தான் இந்த ஆன்சர் வந்திருக்குது. ஸோ சாதாரண ஸ்கொயர்ஸ்க்கு எத்தனை எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ராம்பஸ். ஸோ ராம்பஸ்னால் என்ன மீனிங்கு? தமிழ் அர்த்தம் என்ன? சாய் சதுரம். சாய் சதுரம். ஸோ சாய் சதுரம் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு, சாய்ஞ்சாப்பில் இருக்க மாதிரி சதுரத்தை சாய்ஞ்சாப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ டயகனல் என்னங்க, 2 டயகனல் அசோஷியலாக இருக்குது, பட் ஹைட் இருக்கும், ஆல்டிடியூட் இருக்குது பாருங்கள், ஆல்டிடியூட் இருக்குது, டயகனல்ஸ் 2 இருக்குது சரிங்களா. அதே மாதிரி ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இது வந்து வாட்ஸ் த பேர் என்னங்க, பெரிமீட்டர் இல்லையா. பெரிமீட்டர் ஓகே, அதோடைய ஆங்கிள்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. டயகனல்ஸ் பற்றி பேசும்பொழுது நாட் ஈக்குவல் பட் பைசெக்ட் ஈச் அதர், நாட் ஈக்குவல் பட் பைசெக்ட் ஈச் அதர். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ, அடிக்கடி கேட்டுருக்காங்க எக்ஸாமில். D1 ஸ்கொயர், D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணி அப்படியே கடைசியாக உங்களுக்கு வந்து சிம்பிளஸ்ட்டாக அதை வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு தி 4a ஸ்கொயர். பெரிமீட்டர் எடுத்துக்கோ, P ஈக்குவல் டு 4a தான், ஆனால் எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர். ஏரியா பாருங்களேன், ஏரியா ஈக்குவல் டு, இதை மட்டுமே ஞாபகம் வச்சுக்க, இதெல்லாம் தேவையில்லை, இது ரெண்டும் தேவையில்லை. A இன்ட்டு ஹெச், ஏரியா ஈக்குவல் டு எதோடைய ஏரியா, ராம்பஸோட ஏரியா, A இன்ட்டு ஹெச். இன்னொரு ஏரியா பாருங்கள், ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஸோ இதெல்லாம் வந்து இது மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் நீங்கள் வந்து உட்காந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், ட்ரெபீசியம். ஸோ ட்ரெபீசியம்னு தமிழில் சரிவகம். சரிவகம். ஸோ எப்படி டயக்ராம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோ, ABCD. ஸோ ஆல்டிடியூட் ஹெச் இருக்குது, ஏன்னு ஒன்று இருக்குது, பின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆங்கிள்ஸ்லாம் தெரியும், பட் பெரிமீட்டர் இஸ் நாட் ஈக்குவல்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. வாட்ஸ் த பெரிமீட்டர் ஆஃப் தி ட்ரெபீசியம்? நாட் ஈக்குவல், நாட் ஈக்குவல் மறந்துடாத. ஏரியா பாருங்கள், A ஈக்குவல் டு
ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பிஹெச். இது பிஹெச் தான், அந்த பேஸ் வந்து எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பியாக இருக்குது. ஸோ ஆல்டிடியூட் ஆஸ் யூஷுவல் ஹெச் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேரலோகிராம். பேரலோகிராம்னா என்ன? இணைகரம். தமிழில் வந்து இணைகரம். தமிழில் இணைகரம். பார்த்துக்கோ எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு டயகனல் இருக்குது, பட் இமேஜினரியாக இருக்குது, அதுக்கு டயகனல் வந்து கிடையாது. பட் ஹைட் இருக்குது, ஏபிசிடி அஸ் யூஷுவல் ஒரு சாஞ்சாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சதுரத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த ஏரியா? பி இன்ட்டு ஹெச். ஓகேங்களா? பேரலோகிராம். ஸோ இதை அப்ளிகேஷன்ஸ் சம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னொரு பேரலோகிராம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எப்படின்னு. ஸோ பர்பண்டிகுலர் ஒன்று வந்துடும், டயகனல்ஸ் ஒன்று வந்துடும். இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலாவும் கொடுத்தேன். ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம் இது ரிலேட்டடாக. ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து ஒரு முக்கியமானது ஒன்று இருக்குது. சர்க்கிள் சொல்லாமல் போயிட்டோம் இல்லையா? சர்க்கிள் ஒன்று இருக்குது. சர்க்கிளுடைய ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே சர்க்கிள். இப்போ சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய ரேடியஸ் ஆர். ரேடியஸு ஆர். சர்க்கம்ஃபரன்ஸ், அது வட்டத்தின் சுற்றளவு சி. வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னா 2πr. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி சர்க்கிள்? πr². எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. ஸோ இதில் கொஷின் கேட்பாங்கன்னா 20% தான் சான்ஸ் கொஷின் கேட்குறதுக்கு. ஆனால் நிறைய கொஷின்ஸ் வந்து ஆர்க்கில் தான் கேட்குறாங்க. ஆர்க்குனா என்னது? வட்டக்கோணம். ஆர்க்கு வந்து வட்டக்கோணத்தில் தான் அதிகமாக கொஷின்ஸு கேட்குறாங்க. வட்டக்கோணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி வட்டம் போட்டு இப்படி கோடு வச்சு ஒரு கோணத்தை உருவாக்கிறோம். இது வந்து தீட்டா, இது 6, இது 6. ஓகேங்களா? இது எல். லென்த். வாட் இஸ் த லென்த் ஆஃப் தி ஆர்க்? வாட் இஸ் த லென்த் ஆஃப் தி ஆர்க்? தீட்டா டிவைடட் பை 360 2πr. அதான் வந்து லென்த் ஆஃப் தி ஆர்க். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் தி ஆர்க் அப்படின்னு கேட்டால் எல் ப்ளஸ் 2r. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி செக்டர்? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி ஆர்க்? ஆர்க்னே சொல்ல மாட்டாங்க, வட்டக்கோணத்தின் பரப்பளவு. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி செக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தீட்டா டிவைடட் பை 360. ஓகேவா? πr². சரிண்ணா? ஸோ எக்ஸ்ட்ரா 2 இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதிலே வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா பாலிகான்ஸ் கேட்பாங்க. பாலிகான்ஸ், பலகோணங்கள். ஸோ பாலிகான்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துங்க. ரெண்டு தான் பாலிகான்ஸ். வாட் இஸ் த பெரிமீட்டர்? வாட் இஸ் சுற்றளவு? பலகோணத்தின் சுற்றளவு வந்து n இன்ட்டு எஸ். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி பாலிகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n(s)² டிவைடட் பை 4 cot 180 டிவைடட் பை n. இது ஞாபகம் வச்சுக்கோ, 180 டிவைடட் பை n. ஸோ இந்த பாலிகான்ஸ் எந்த ஒரு பாலிகானாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்டகன், ஆக்டகன், நானகன், டெக்ககன், எக்ஸகன். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? பென்டகன். இப்போது ட்ரையாங்கிள்னா 3, குவாட்ரிலேட்டர்னா 4, பென்டகன் அர்த்தம் பென்ட். ஸோ பென்டகன் அப்படிங்கிறது 5. எக்ஸகன்னா 6. ஹெப்டா அப்படின்னா 7. எப்டகன்னா 7. ஆக்ட்னன் அர்த்தம், ஆக்டகன்னா 8. நானகன் அப்படிங்கிறது வந்து 9. ஓகேவா? ஸோ டெக்ககன் அப்படிங்கிறது 10. ஓகேவா? ஸோ ஒரு ஷீட் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு கொஷினே வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 persons start walking on a road that diverge on an angle of 120 degree. If they work at the rate of 3 km/h and 2 km/h respectively, find the distance between them after 4 hours. ஸோ படம், அந்த கொஷினை நீங்கள் பார்த்த உடனே படம் வரைய தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து ஆன்சரே கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ படம் வரைய தெரியாட்டி நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது, கிளியராக இருக்காது. ஸோ பாருங்கள், 2 பேரும் ஒரே ரோட்டில் தான் போகிறாங்க. 2 பேரும் டைவர்ஸ் ஆக்கிறாங்க இல்லையா? டைவர்ஸ் பிரிஞ்சிடுறாங்க.
அவங்களுடைய ஆங்கிள் வந்து 120 டிகிரி. புரியுதா? ஒருத்தர் வந்து 3 km/h, இன்னொன்று 2 km/h ஆஃப்டர் 4 hours. 1 மணி நேரத்துக்கு 3 கிலோமீட்டர்னா 4 மணி நேரத்துக்கு 12 கிலோமீட்டர் ஆயிரும். புரியுதா? 12 கிலோமீட்டர் இடத்துல இங்கே நிற்கிறாரு. 1 மணி நேரத்துக்கு 2 கிலோமீட்டர்னா 4 மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் தூரத்தில் போய் இங்கே நிற்கிறாரு. இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கான். அதான் கொஸ்டின். புரியுதா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் சொல்லும் பொழுது எனி ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் இருக்குப்பா. எனி ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஸோ ஜென்ரலி எனி ட்ரையாங்கிள் ஃபார்முலா உடையது கொசைன் ரூல்னு ஒன்று இருக்குது. அதை அங்கே சொல்லாமல் இருப்பேன். கொசைன் ரூல் யூஸ் பண்ணணும். வாட் இஸ் கொசைன் ரூல்? கொசைன் ரூல் ஈக்குவல் டு a ஸ்கொயர் which is equal to b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் 2bc cos a. அதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா கொசைன் ரூல். ஸோ கொசைன் ரூல் சப்போஸ் இப்போ தான் சார் கேள்விப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக படித்து வச்சுக்கோ. சைன் ரூல், கொசைன் ரூல்னு சொல்லிட்டு 2 ரூல் எனி ட்ரையாங்கிளுக்கு இருக்குது. பாருங்கள், இந்த சம்மு ஒர்க் அவுட் பண்ணால் தானே நம்மளுக்கு இது இருக்குன்னே தெரியுது, இல்லைன்னு தெரியாமல் போயிடும். கிளியரா? இப்போது இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், இது சின்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்ண தெரியணும். இப்போ ஏ ஸ்கொயர், சரியா? இப்போ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது இது ஏங்கிறது இதான் வச்சுக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். மாற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது இது ஏன்னு வச்சுக்கலாமா? எது கேட்குறாங்களோ அது மாதிரி மாற்றிக்கலாம். இது ஏ, இது வந்து பி, இது சி. பாருங்கள், ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு தி பி ஸ்கொயர் என்னங்க 12 ஸ்கொயர், சி ஸ்கொயர் என்னங்க 8 ஸ்கொயர் மைனஸ் 2, ஓகேவா, இன்ட்டு 12 இன்ட்டு 8 காஸ் ஏன்னா என்னங்க காஸ் 120. நம்மள்கிட்ட இந்த ட்ரிக்னாமெட்ரி பார்க்கும் பொழுது காஸ் 120க்கு வேல்யூஸ் இருக்குதா? கிடையவே கிடையாது. காஸ் 120க்கு வேல்யூ இல்லை. பட் நம்மள்கிட்ட என்ன, இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் நம்ம படிச்சிருப்போம். என்ன காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் 90 மைனஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி படித்து வச்சுருப்போம். இந்த மைனஸ் ஏன் வருதுன்னா தீட்டா வேல்யூஸ் அதிகமாகி போனால் மைனஸ் வரும். புரியுதா? அப்படி பார்க்க போனால் இந்த இடத்துல காஸ், சரிங்களா, காஸ் 90, அதாவது காஸ் 120, இந்த இடத்துல தீட்டாவுக்கு பதிலாக நாங்கள் 120 ஆகிரும். புரியுதாப்பா? அப்படி இருந்துச்சுன்னா என்ன வரும்? இந்த இடத்துல 120ல் 90 போயிடுச்சுன்னா 30 மாறிடும், மைனஸ் சைன் 30 மாறிடும். புரியுதா? மைனஸ் சைன் 30. இப்போ மைனஸ் சைன் 30யோட வேல்யூ, வெறும் சைன் 30யோட வேல்யூ என்னது? ஆஃப். இதோட வேல்யூ வந்து ஆஃப். புரியுதா? அப்போ இந்த மைனஸ் ஆஃப் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் என்ன வரும்? 144 64, ஓகேவா, ப்ளஸ்ஸா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா, 12 8s are 96. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் என்ன வரும்? 144 164 என்ன ஆட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்? 304ன்னு வரும். ஆட் பண்ணி பாருங்கள். 6 10 14 304. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 304 அப்படின்னா ஏ என்னவாக இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 304. இது அப்படியே நிறுத்திக்கோ. கிளியரா? இப்போ டைரெக்டாக ஆப்ஷன் எடுத்து பாரு. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 19 இருக்காமா? கவனிச்சிக்கோ. பார்த்து எப்படி சால்வ் பண்ணுறேன். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 19 இருக்காமா? இங்கே ஒரு நம்பர் நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா என்னவாக இருக்கும்? அதுதான் ஆன்சராக இருக்கும். எப்படி? 4க்கு 16, 5க்கு 25, 7க்கு 49, 8க்கு 64. புரியுதா? 8க்கு 64. அப்போது இந்த 4 இருக்குது பார்த்தியா? நல்லா கவனிச்சிக்கோ. என்னென்ன போட்டிருக்கோம்? 16, 25, 49, 64. 9 4 இழப்பா 36. அன்றைக்கி இந்த இடத்துல 6 வரல, அதனால் இந்த ஆன்சர் வராது. 9 9 81, இங்கே 4 தான் வந்திருக்குது, இந்த ஆன்சர் வராது. 9 5 45, ஆன்சர் வராது. 6 9 54. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நீ பட் ஸ்கொயர் ரூட்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாது. இப்போ யாருக்காவது இது சொன்னது புரியலைன்னா கேட்டுக்கோ, திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கொஷின் நம்பர் 2. ஸோ நீங்கள் வந்து எதாவது யூடியூப்பில் அப்லோட் ஆகும், இது அங்கே நீ டவுன்லோட் பண்ணி அப்படியே பார்த்துக்கலாம்.
இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைம் ஆகிடும். ஸோ இன் எ ட்ரையாங்கிள் ஏடி இஸ் பைசெக்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் பிஏசி. இப்போ இதை மட்டுமே நீ படம் வரைய தெரியணும். இந்த கொடுத்துருக்கான் பார்த்தியா இந்த லைனு, இது மட்டுமே படம் வரைய தெரியணும். ஸோ ட்ரையாங்கிள் போட்டுக்கோ. ஸோ ட்ரையாங்கிள் போட்டுட்டு ஆங்கிள் பிஏசினா இதான்ப்பா ஏ, இதான் பி, இதான் சி. ஸோ ஏடி இஸ் பைசெக்டர் அப்படிங்கிறான். நான் பாருங்கள், ஏடி இஸ் பைசெக்டர். புரியுதா? இது பாருங்கள், இங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல, அது ஐசோலஸ் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ஆனால் ஐசோலஸ் ட்ரையாங்கிள் கிடையாது. இன்னொரு பக்கம் இரு சமவெட்டி சொல்லியிருக்கோம்ல, இரு சமவெட்டி. அப்போ இது ஒரு தேரம் ஒன்று இருக்குது, இரு சமவெட்டி கோணம் சொல்லி. ஸோ ஆங்கிள் ஆஃப் பைசெக்டர் தேரம் அதுதான்ப்பா இது. சரியா? ஸோ ஆங்கிள் ஆஃப் பைசெக்டர் தேரம் பிரகாரம் இந்த ஏபிசி இருக்குல்ல, இதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து 8, பிடி வந்து 6, டிசி வந்து 3, கேட்டுக்கிறது வாட் இஸ் ஏசி. ஸோ நிறைய பேர் இந்த ஆங்கிள் ஆஃப் பைசெக்டர் தேரம் தெரியாதனால இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பித்தாகரஸ் தேரத்துக்கு போவாங்கப்பா. பித்தாகரஸ் தேரம் புரியுதா? ஏன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது பித்தாகரஸ் தேரத்துக்கு போவாங்க. நீ பித்தாகரஸ் தேரம் ட்ரை பண்ணி பாரு, ஆன்சர் வராது. சரியா? போட்டு பார்த்து வர ஆன்சர் வராது. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆங்கிள் ஆஃப் பைசெக்டர் தேரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் பைசெக்டர் தேரம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபி டிவைடட் பை பிடி. புரியுதா? ஸோ ஏபி டிவைடட் பை பிடி விச் இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை டிசி. புரியுதா? ஏசி டிவைடட் பை டிசி. இப்போ அந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏபியோட வேல்யூ எவ்வளவு? 8, பிடியோட வேல்யூ 6, ஏசியோடைய வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். டிசி தெரியும், அவ்வளோதான்ப்பா. டினாமினேட்டர் கேன்சல் ஆனால் 2 ஆயிரும், இந்த 2 கேன்சல் ஆனால் 4 ஆயிரும். வாட் இஸ் ஏசி? ஏசி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். அகெயின் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ யாருக்காவது புரியல திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டு தெரிஞ்சுக்கோ. கொஷின் நம்பர் 3. ஸோ அருமையான சம். சரிங்களா? நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், பேராகிராஃப் சம் மாதிரி இருக்கும், ஆனால் சால்வ் பண்ணுறது சின்னதாக இருக்கும்ப்பா. ஆனால் சிங்கிள் லைன் கொஷினாக இருக்கும், சால்வ் பண்ணுறது லென்த்தியாக போகும். புரியுதா? என்ன கொஷின் கேட்டிருக்கான் பாரு. த பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 centimeter இஸ் 27.2 centimeter. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி செக்டர்? இப்போ ஏரியா ஆஃப் தி செக்டர் கேட்டு வச்சுருக்கான். சும்மா கொஷின் இல்லை, அது கொஷின் சாதாரண கொஷின் இல்லை, ஏரியா ஆஃப் தி செக்டரை வந்து கேட்டு வச்சுருக்கான். அப்போ என்ன பண்ணணும், என்னென்ன ஐடியாஸ் இருக்குது நம்மகிட்ட ஏரியா ஆஃப் தி செக்டர் பண்ணுறதுக்கு? இப்போ கண்டிப்பாக ஏரியா ஆஃப் தி செக்டருடைய ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாமா ஏரியா ஆஃப் தி செக்டர் ஃபார்முலானா? ஸோ ஏரியா ஆஃப் தி செக்டருடைய ஃபார்முலா தீட்டா டிவைடட் பை 360 பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி பெரிமீட்டர் ஆஃப் தி ஃபார்முலானா, வாட் இஸ் த பெரிமீட்டருடைய ஃபார்முலானா? தீட்டா டிவைடட் பை 360 2 பை ஆர். ஸோ ரெண்டுலேயும் பாருங்களேன், ரேடியஸ் தெரிஞ்சிருக்குது, தீட்டா தெரியல. பையோட வேலையை விட்டுருங்க, பையோட வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம். பையோட வேலையை சில பேருக்கு தெரியாட்டி அதுக்குள்ளே 22 டிவைட் பை 7 இல்லையா? 22 டிவைட் பை 7 ஆர் 3.14 அது யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தீட்டா தெரியல பார்த்தியா? ஸோ தீட்டா தெரியல அப்படின்னா கேர்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அட்டென்ட் பண்ண தெரியணும். ஸோ எப்படி இதை அட்டென்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போது பெரிமீட்டர் கொடுத்துருக்கான், ஏரியா ஆஃப் தி செக்டர் கேட்டிருக்கான். பெரிமீட்டர் கொடுத்துருக்கான், ஏரியா ஆஃப் தி செக்டர் கேட்டிருக்கான். வாட் இஸ் பெரிமீட்டர் ஜென்ரலி? வாட் இஸ் பெரிமீட்டர்? பெரிமீட்டர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 2r. ஆனால் இது வந்து பெரிமீட்டர் இல்லை, லென்த் ஆஃப் தி செக்டர் தான் இந்த ஃபார்முலா. லென்த் ஆஃப் தி செக்டர் ஃபார்முலா தீட்டா டிவைட் பை 362 பை ஆர். வாட் இஸ் த பெரிமீட்டர்? எல் ப்ளஸ் 2r. ஓகேவா? ஸோ இந்த பெரிமீட்டர் கொடுத்துருக்கான் பாருங்கள், எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 27.2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லென்த்தோட ஃபார்முலா பார், தீட்டா டிவைடட் பை 360 2 பை ஆரோட வேல்யூ 5.7. புரியுதா? ப்ளஸ் 2 இன்ட்டு 5.7 இன்ட்டு 5.7. ஸோ தெளிவாக புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் இது சால்வ் பண்ண முடியும். இட்ஸ் நாட் ஈஸி, ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தேவை கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. என்ன தேவை? தீட்டா டிவைடட் பை 360 பை ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்.
புரியுதா? ஆனால் எனக்கு ஆல்ரெடி ஆர் தெரியும், தீட்டா டிவைடட் பை 360 பை மட்டும் தெரியாது. அதை மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோ, அதை மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு என்ன வழி? இந்த 27.2 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த 5.7 இங்கே ஒன்று இருக்குது பாரு, இங்கே ஒரு 5.7 இருக்குது. கிளியரா? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அதை அப்படியே நான் வெளியே கொண்டு வரேன்ப்பா. அதாவது 2 இன்ட்டு 5.7 bracket of 3 divided by 360 pi, ஓகேவா, ப்ளஸ் என்ன வரும், ப்ளஸ் என்ன வரும், ஆக்சுவலாக 2r வெளியே கொண்டு வரோம் இல்லையா, 2r வெளியே கொண்டு வரோம், 360 pi. இப்போ ஆக்சுவலி இந்த 5.7 போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா, இன்னொரு ஐடியா யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இந்த 5.7 இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம், ஆர்னே வச்சுக்கலாமா? இன்னும் ஈஸியாக இருக்குமா? இது அப்படியே ஆர்னு வச்சுக்கோ. இதையும் நீ வந்து 5.7 இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் வெறும் ஆர்னே வச்சுக்கோ. என்ன ஆகும் பாரு, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், புரியுதா? ஆர்னே வச்சுக்கோ. இப்போ இந்த ஆர் வெளியே வந்துடுது இல்லையா, அப்போ ஆர் வெளியே வந்துட்டால் இந்த இடத்துல 1 தானே வரும். 2 ஆரே வெளியே வந்துட்டால் 1 தானே வரும். அப்போ இந்த இடத்துல 1 இருக்கும். புரியுதா? இப்போது 5.7 யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. புரியுதா எப்படி வந்திருக்குன்னு? அதாவது 27.2 அப்படியே வச்சுட்டோப்பா. தீட்டா டிவைடட் பை 360 2 பையை அப்படியே இங்கே வச்சுருக்கோம். இந்த இங்கே இருக்கக்கூடிய 2வையும் இங்கே இருக்க 5.7ஐயும் வெளியே எடுத்துட்டோம். அந்த பக்கம் ப்ளஸுக்கு அப்புறம் 2.2 இன்ட்டு 5.7 அதையும் வெளியே எடுத்துட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம்ல. இதை ஆட்டோமேட்டிக்காக டிவைட் பண்ணினா தீட்டா டிவைட் பை 360 பை ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 27.2 டிவைடட் பை 2 இன்ட்டு 5.7. இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிடணுப்பா. ஸோ டிவைட் பண்ணினா எவ்வளோ கிடைக்கும்? 2.39 வரும். டிவைட் பண்ணி எடுத்துக்கோ. இப்போ தீட்டா டிவைடட் பை 360 பை விச் இஸ் ஈக்குவல் டு அந்த 1 வந்து இங்கே மைனஸ் ஆயிடுச்சுன்னா 1.39. புரியுதா? இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் தான் நேராக அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி செக்டர் which is equal to the 1.39 into 5.7 into 5.7. அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணால் டேரெக்டாக கீழே உள்ள ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை டோட்டலாக இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 45.16 இஸ் தி ரைட்டான ஆன்சர். மல்டிப்ளை பார்க்கணும், நீ தான் பண்ணணும். புரியுதா? சில டவுட் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கேட்டுக்கோ. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4. இப்போ மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோ. இது பாருங்கள் சின்னதாக இருக்கும் கொஷின்னு, ஆனால் வந்து உள்ளே நிறைய வேலை இருக்கும். எ ராம்பஸ் whose perimeter is 120 centimeter. இது வந்து என்னப்பா, sum of the angle. இது sum of the diagonal is 84 centimeter. Find the area. ஸோ அங்கே ராம்பஸ் அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா போய் பார்த்துக்கோ. புரியுதா? ஃபஸ்ட் இங்கே பார்க்கலாம். வாட் இஸ் பெரிமீட்டர்? P ஈக்குவல் டு 4A. அப்போ 4A ஈக்குவல் டு 120. A சைடு என்னது? 30. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சா? 30ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போது சம் ஆஃப் தி டயகனல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது D1 ப்ளஸ் D2 ஈக்குவல் டு 84 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கானா இல்லையா? கொடுத்துருக்கானா இல்லையா? ஆனால் நம்மள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நான் தான் சொல்லிட்டு வந்தேன் இப்போ தான் ராம்பஸில் என்ன சொல்லியிருக்கேன், சம் ஆஃப் தி டயகனல்ஸ் கொடுத்து ஏரியா கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா அது? D1 ஸ்கொயர் D1 ப்ளஸ்ஸு D2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு இல்லையா? 4 இன்ட்டு A ஸ்கொயர் ப்ளஸ் A. உங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபார்முலா இருக்குது. D1 ப்ளஸ் D2 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு A ஸ்கொயர் ப்ளஸ் A. நம்மளுக்கு இங்கே தெரியும், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாரு, இது தெரியும். ஓகேவா? A தெரியும், A இருக்குது பாருங்கள். அப்போது ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? புரியுதா எப்படின்னு சால்வ் பண்ணுறது? இதான் வந்து டெக்னிக்காக தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிறோம். இல்லாட்டி புரியாது, சுத்தமாக புரியாதுப்பா. என்ன ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலா எடுத்து போய் பாரு, அந்த செட்டை எடுத்து போய் பார்க்கலாங்க. உள்ளே போகலாம்.
அங்கே ஒரு ராம்பஸ்ன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க பாருங்க. ராம்பஸ் ஃபார்முலா வந்துருக்கா? என்ன கொடுத்துருக்காங்க? d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஈக்குவல் டு 4a ஸ்கொயர். இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது பாரு, தெரியுதா? அதாவது d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் a. இதான் அந்த ஃபார்முலா, புரியுதா? இப்போ இந்த ஃபார்முலா எடுத்தால் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ ராம்பஸ் பற்றி இங்கே தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்ன நம்ம எழுதியிருக்கோம் பார்த்துக்க, d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர், இல்லையா? ஹோல் ஸ்கொயர் கிடையாது. ஃபார்முலா என்னப்பா? d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர். அதான் ஃபார்முலா, d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர். இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், d1 ப்ளஸ் d2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டுக்கோ. a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 d1 d2. புரியுதா? இப்போ d1 ப்ளஸ் d2 ஹோல் ஸ்கொயர் 84 ஸ்கொயர் ஆயிருமா? 84 ஸ்கொயரா? இதனுடைய வேல்யூஸ் என்ன? d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர் வேல்யூ என்னது? 4a ஸ்கொயர் ப்ளஸ் a. புரியுதா? 4a ஸ்கொயர் அப்படி வரும். இந்த இடத்துல பார்த்துக்கப்பா, இது ப்ராக்கெட்டில் வரும். 4a ஸ்கொயர் a ப்ளஸ் 2 d1 இன்ட்டு d2. இப்போ d1 இன்ட்டு d2 வேல்யூ என்ன அது தெரிஞ்சு வச்சுருக்கோம். d1 இன்ட்டு d2. ஸோ ராம்பஸில் எகைன் எடுத்து ஃபார்முலா எடுத்துப்பார். d1 d2 ராம்பஸுக்கான கண்டிப்பாக இருக்குது. ராம்பஸில் இருக்குப்பா. d1 இன்ட்டு d2 பார்த்துக்கா, இங்கே தெரியுது பார்த்தியா இந்த ஃபார்முலா? a ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2. அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணும். புரியுதா? அங்கே போய் அதை சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? ஆஃப் இன்ட்டு ஃபார்முலா என்னப்பா? a ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2. இப்போ d1 இன்ட்டு d2 கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ என்ன வரும்? 2aவாக மாறிடும். அந்த இடத்துல 2aவாக மாறிடும். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணணும். இட்ஸ் நாட் ஈஸி. புரியுதா? இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீ வந்து சால்வ் பண்ணணும். இது 84 ஸ்கொயர், இது 84 ஸ்கொயர் இல்லையா? 4 இது வந்து 30 ஸ்கொயர் 900 ப்ளஸ் a ப்ளஸ்ஸு 2a. இப்போ ஏரியா மட்டும் அங்கே கண்ணுக்கு தெரியுதா? வாட் இஸ் த ஏரியா? ஏரியா ஈக்குவல் டு சால்வ் பண்ணினா உங்களுக்கு வந்து 864 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படி வந்துருப்பா. ஏரியா ஈக்குவல் டு 864 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படியே சால்வ் பண்ணி வெளியே எடுத்தி அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். புரியுதா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேள்வி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.